வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு எப்படி வந்து broken links வந்து ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். Selenium Pythonல வந்துட்டு சோ ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை வந்து ஓபன் பண்ணிருக்கேன். implicit weight கொடுத்திருக்கேன். இந்த விண்டோ வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் பாருங்க, இந்த வெப்சைட் தான் நம்ம வந்து ஓபன் பண்ணிருக்கோம். சோ இப்போ வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் கிளிக் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா லிங்க்ஸும் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்ஸ் கெட் பண்ணிட்டு அதில் எந்த லிங்க்ஸ் வந்து broken ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்க, பர்டிகுலராக இங்கே வந்து நேவிகேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே லிங்க் இருக்கு. இது ஒரு லிங்க் இல்லைங்களா? ஸோ அந்த கான்ட்ரிபியூட்டுக்கான லிங்க் இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா லிங்க்குமே வந்துட்டு ஆங்கர் டேக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து ஆங்கர் டேக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா லிங்க்ஸும் வந்துட்டு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ அதுலேருந்து broken லிங்க் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து broken லிங்க் ஃபைண்ட் பண்ணுறது? இங்கே பாருங்க, ஜஸ்ட் வந்துட்டு நெட்வொர்க் டேக் போங்க. இதை நான் வந்து ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்துட்டு 200னா தெரியும் சக்ஸஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட்டஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 400 இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு நம்ம வந்து broken ஆயிருக்கு அந்த லிங்க்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இது வந்துட்டு ஒன் ஆஃப் த broken link. ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, இந்த லிங்க் வந்து broken ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நான் இங்கே வந்துட்டு சர்ச் பண்ணுறேங்க, ஃபோரம்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பாருங்க, இதுதான் அந்த URL. இதை நான் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பாருங்க, இங்கே இருக்கு. ரெக்வஸ்ட் பண்ண URL வந்து இது forum query using jquery.ui. இதோட ஸ்டேட்டஸ் கோட் என்னங்க? 404 not found. எல்லாமே வந்து கெட் ரெக்வஸ்ட் 404 not found. புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஆங்கர் டாக் யூஸ் பண்ணி எல்லா லிங்க்ஸும் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஆல் லிங்க்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். சும்மா ஆல் லிங்க்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஆல் லிங்க்ஸ் ஈக்குவல் டு driver dot find elements. ஸோ மோர் தென் ஒன் எலமெண்ட்னா ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் இல்லைங்களா? ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் by dot tag name வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏ கொடுக்கலாம். ஸோ ஆங்கர் டேக்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம கெட் பண்ணுறோம். அதை வந்துட்டு ஆல் லிங்க்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் இதோட லென்த் நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணலாம். லென்த் ஆஃப் ஆல் லிங்க்ஸ். ஸோ எவ்வளோ லிங்க்ஸ் டோட்டலாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். பாருங்க, ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது. இந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். விண்டோ மேக்ஸிமைஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் வந்து 113 லிங்க்ஸ். இப்போ நம்ம நெட்வொர்க் டேப்ல பார்த்தோம் இல்லையா? ஸ்டேட்டஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 400 எல்லாமே broken linkனு சொல்லலாம். பைத்தான்ல பார்த்தீங்கன்னா HTTP ரெக்வஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் மாடியூல் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த மாடியூல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு HTTP ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ரெக்வஸ்ட் மாடியூல் மூலமாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா pip install request. ஸோ இந்த மாடியூல் வந்துட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து எனேபிள் ஆகலை, ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணல இன்னும். ஸோ நம்ம ஒன்ஸ் இங்கே யூஸ் பண்ணோன்னே இது வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்க, HREFக்குள்ளே தான் வந்து அந்த URL இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த URLக்கு தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் கோட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த HREF, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த URL வந்து நம்ம கெட் பண்ணணும். ஸோ இந்த URL எதில் இருக்குங்க? HREF ஆட்ரிபியூட்ல இருக்கு. ஸோ இந்த ஆட்ரிபியூட்ல இருக்கிற URL வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கெட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் கோட் வந்து நம்மளுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த URL இல்லையா? ஸோ பாருங்க, இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ரெக்வஸ்ட் URL பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து HREF ஆட்ரிபியூட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நான் வந்து கெட் பண்ணணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட ஸ்டேட்டஸ் கோட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸ்டேட்டஸ் கோட் என்னங்க? 404. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் மெத்தட் என்னங்க? கெட். இப்போ நம்ம வந்து கோடிங்ல பார்க்கலாம், நம்மளுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ நம்ம ஒவ்வொரு லிங்காக வந்து ஐட்ரேட் பண்ணலாம். ஃபார் link in all links. So for link in all links. So இதில் all linksல வந்துட்டு நம்ம எல்லா லிங்க்ஸும் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஒவ்வொரு லிங்க்கும் நம்ம வந்துட்டு ஐட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து
ஹெச்ஆர்எஃப் ஆட்ரிபியூட் வந்து நம்ம கெட் பண்ணோம் இல்லையா, ஸோ இது வந்து ஹெச்ஆர்எஃப்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஹெச்ஆர்எஃப் ஈக்குவல் டு ஒவ்வொரு லிங்க்கும், ஹெச்ஆர்எஃப் ஈக்குவல் டு ஒவ்வொரு லிங்க்கும், ஸோ ஃபார் லிங்க் இன் ஆல் லிங்க், ஸோ ஒவ்வொரு லிங்க்லையும் ஆட்ரிபியூட் வந்து நம்ம கெட் பண்ணணும். என்ன ஆட்ரிபியூட் கெட் பண்ணுங்க, ஹெச்ஆர்எஃப்ட ஆட்ரிபியூட் கெட் பண்ணணும். ஸோ இந்த ஹெச்ஆர்எஃப்ல தான் வந்துட்டு அந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஹெச்ஆர்எஃப்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த யூஆர்எல் வந்து நம்ம எடுத்துட்டோம். இந்த யூஆர்எலோட ஸ்டேட்டஸ் கோட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணும் இல்லையா. ஸோ ஹெச்டிடிபி ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணோம், அதுக்கு தான் வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட் மாடல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ரெக்வஸ்ட் மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூஆர்எலுக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வேணும் இல்லையா, ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ரெஸ்பான்ஸ்னே கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ரெஸ்பான்ஸ்னு கொடுக்குறேன். ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ரெக்வஸ்ட், இங்கே தான் வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட் மாடல் யூஸ் பண்ண போகிறோம். ரெக்வஸ்ட் டாட் கெட் யூஆர்எல் கெட். ஸோ இங்கே பாருங்க ரெக்வஸ்ட் மாடல் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஹெச்ஆர்எஃப் நம்ம கொடுக்கணும், புரியுதுங்களா. ஸோ இந்த ரெக்வஸ்ட் டாட் கெட் ஹெச்ஆர்எஃப், ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற ஸ்டேட்டஸ் கோட் நம்ம செக் பண்ணோம் இல்லையா, ஸோ ரெஸ்பான்ஸில் இருக்கிற ஸ்டேட்டஸ் கோடை நம்ம செக் பண்ணோம். ஸ்டேட்டஸ் கோட் இஸ் கிரேட்டர் than or equal to 400 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரோக்கன் லிங்க் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ இங்கே ஃபார் லூப்புக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரோக்கன் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்டியாக ஒன்று கொடுத்துக்கலாம். இங்கே ஏன்னா வந்து நம்ம அப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால். ஸோ ப்ரோக்கன் லிங்க்ஸ், ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் கோட் கிரேட்டர் than or equal to 400 இருந்துச்சுன்னா ப்ரோக்கன் லிங்க்ல வந்து நம்ம அப்பன் பண்ணிக்கலாம். அந்த யூஆர்எல்லையே நம்ம அப்பன் பண்ணிக்கலாம், ஹெச்ஆர்எஃப்ஏ வந்து நம்ம அப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் broken links, புரியுதுங்களா. ஸோ இப்போ பாருங்க நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வந்து டைம் ஆகும், ஏன்னா வந்து நிறையா லிங்க்ஸ் மோர் தென் 100 லிங்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸ் கோட் வந்து ஃபைன் பண்ணணும், அதோட ரெஸ்பான்ஸ் கெட் பண்ணிட்டு. ஸோ பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரோக்கன் லிங்க். ஸோ இன்னும் வந்து இருக்குது, கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ பாருங்கள் அதுலேயே நம்ம அப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து செகண்ட் ப்ரோக்கன் லிங்க். நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ ரன் ஆகட்டும் ஃபுல்லாக. ஸோ பாருங்கள் 113 லிங்க்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா சோஃபார் வந்துட்டு இந்த 2 லிங்க் வந்து ப்ரோக்கன் லிங்க்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து இதை காட்டுற யூஐல இதோட இந்த யூஆர்எல் தான் ஒன் ஆஃப் த யூஆர்எல் நம்ம அங்கே வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து பிளாக் கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்க அந்த யூஆர்எல், ஓகேங்களா. இது வந்துட்டு ஸ்டேட்டஸ் கோட் வந்துட்டு கிரேட்டர் than 400 வரும். ஸோ இது செகண்ட் யூஆர்எல். ஸோ இது பாருங்க இது வந்துட்டு ஸ்டேட்டஸ் கோட் 404. ஸோ கெட் ரெக்வஸ்ட், புரியுதுங்களா. ஸோ அதனால தான் அவங்க வந்து கெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ HTTP ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு பைத்தானில் வந்துட்டு ரெக்வஸ்ட் மாடல் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெக்வஸ்ட் மாடல் யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்டஸ் கோட் வந்து கெட் பண்ணுறோம். 404 not found இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேஜ் வந்துட்டு ப்ரோக்கன் லிங்க் நம்ம சொல்கிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த வெப்சைட் இருக்குல்ல எல்லா லிங்க்ஸும் வந்து நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ லிங்க்ஸ் எதில் இருக்குங்க, ஆங்கர் டேக்ல இருக்குது. ஸோ ஆங்கர் டேக்ல யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எல்லா லிங்க்ஸும் கெட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் வந்துட்டு இந்த யூஆர்எல் நம்மளுக்கு வேணும் இல்லையா. ஸோ இதை வச்சு தான் வந்து ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்எஃப் ஆட்ரிபியூட்ல இருக்குது. ஸோ அதனால ஹெச்ஆர்எஃப் ஆட்ரிபியூட்ல இருக்கிற நம்ம வந்து யூஆர்எல் ஃபர்ஸ்ட் கெட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஸ்டேட்டஸ் கோட வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். கிரேட்டர் than or equal to 400 இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது ப்ரோக்கன் லிங்க் கொடுத்துறோம். அதை நம்ம வந்து பிரிண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற அதாவது செலினியம் பைத்தான் வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, செலினியம் பைத்தான் பிளேலிஸ்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலினியம் பைத்தான் வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.